வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பதிவு நம்ம சொல்லலாம். ஸோ முக்கியமா வந்து நான் நெறைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில பார்த்துருக்கேன். கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸில மேரிட்டல் தெரப்பி, கப்பிள் தெரப்பி அப்படின்னு வரும்போது வந்து, இன்னைக்கும் வந்து நெறைய பேர் வந்து வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம டிவோர்ஸ் அப்படின்ற போது, பண்ணிக்கோங்க நான் சொல்ல வரல. பட் அதே நேரத்தில டிவோர்ஸ் வந்து ரொம்ப இன்னைக்கு நெறைய குழந்தைங்க இருக்கிற ஒரு நேரத்தில வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இல்லன்னு நான் சொல்லல. ஒரு 2 குழந்தை இருக்கலாம், 1 குழந்தை இருக்கலாம், இப்போ தான் பொறந்திருக்கலாம். ஸோ இதனால வந்து ஒரு ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ இன்ஃபிடெலிட்டில இருந்தா கூட, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட, பரவால்ல இத பொறுத்துக்கிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்ற ஒரு சமுதாயமா தான் இன்னைக்கு இருக்குது நம்ம சமுதாயம். ஏன்னா ஒரு குழந்தை முகத்த பாருங்க, அதுக்காக 2 பேரும் வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து பெற்றோர்கள் வந்து வேற வழி இல்லாம அந்த குழந்தைக்காக இருக்கிறாங்க. இன்னும் நான் நெறையா பார்த்துருக்கேன். ஒரு பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ண ஒரு ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க வந்து 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ்ல இருக்கும்போது கூட என்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனைகள சொல்லும்போது வந்து, அம்மா எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில வரணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா வேற வழி இல்லாம இப்போ டிபெண்ட் ஆகியிருக்கிறோம் நாங்க அப்பா கிட்ட. அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பா மேல ஒரு கோவத்தோட, வெறுப்போடையும், அவங்களுடைய மன ரீதியான நெறைய பிரச்சனைகளோடையும் இந்த டீனேஜர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வைஸ் வெர்சா த அதர் வே ரவுண்ட் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிறது, ஒரு செப்பரேஷன் அப்படிங்கிறது நெறையா ஸ்கார வந்து இன்னைக்கு குழந்தைங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி, அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் நெறைய விதத்தில பாதிச்சே இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில வந்து நம்ம டிவோர்ஸ் பண்றது முக்கியமா இல்லையாங்கிறத அலசக்கூடியது தான் இந்த பதிவு. இதில முக்கியமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தைக்கு, அதுவும் வந்து ஒரு இப்ப தான் வளர்ந்து பொறந்திருக்கிற ஒரு குழந்தை, வளர்ற ஒரு குழந்தைக்கு வந்து அதுவும் 18 மாதங்கள் வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான தேவைகள், அடிப்படை தேவைகள வந்து பெற்றோர்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருந்துகிட்டே இருக்கு. அதில முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்பு தேவை. ஒரு பாண்ட் வந்து உருவாகணும். நான் வந்து உனக்கு இருக்கிறேன் அப்படிங்கிறது மாரியான லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் நீடு, ஒரு த வேர்ல்ட் இஸ் சேஃப்ன்ற மாரி ஒரு அட்டாச்மென்ட் இதெல்லாம் வந்து குழந்தைக்கு இருக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் எல்லா சமுதாயத்திலயும் சொல்றாங்க. ஒரு குழந்தைக்கு அப்பாவும் வேணும், அம்மாவும் வேணும் இல்லையாம்மா? அதனால சேர்ந்து வாழுங்க குழந்தைக்காகன்னு. ஆனா, இதே நேரத்தில நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்படி ஒரு பிட்டர் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே வந்து ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு உறவுல வந்து அந்த குழந்தை இப்போ வந்து நாட் நெசசரிலி 2 பேரும் வந்து சண்டை போடணும்னு ஆப்வியஸா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரச்சனை உள்ள ஒரு கப்பிள்ஸ் கூட இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சண்டை. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஆல்கஹாலிக்கா இருக்கலாம், இல்லன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இங்க வந்து கத்துறது, திட்டுறது, இல்லன்னா அப்யூசிவா இருக்கலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கலாம். போட்டு அடிக்கிறது, அம்மாவும் அப்பாவுமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது, ஆண் கத்துறது, இத மாரிலாம் அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருந்தாக்க, கண்டிப்பா குழந்தை மனரீதியா வந்து பாதிக்கப்படுறாங்க. சில நேரம் உடல் ரீதியா கூட பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாரி தருணத்தில வந்து கூடவே ஒண்ணா இருந்து, இப்படி ஒரு கொடுமைய அந்த குழந்தைக்கு நம்ம குடுக்கணுமா? அப்படிங்கிற கொஸ்டினும் நம்மளுக்கு இங்க வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில தான் மாடர்ன் தாட்டா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு பதிலா நீங்க விலகிறதே பரவாயில்ல இல்லையா? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் அதுக்குன்னு விலக சொல்லல. ட்ரை டூ வொர்க் ஆன் யுவர் ரிலேஷன்ஷிப். உங்களோட ரிலேஷன்ஷிப்ப வொர்க் பண்ண முடியுமா? உங்களால வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேமிலி என்விரான்மென்ட்ங்கிறது ஒரு முக்கியமான வேரியபிளா இன்னைக்கு நெறைய ஸ்டடீஸ்ல பண்ணியிருக்காங்க. அங்க சொல்ல வர்றதெல்லாம் ஒண்ணுதாங்க. ஒரு பாசிட்டிவ் ஃபேமிலி கிளைமேட் இல்லன்னா, அந்த குழந்தை அங்க நல்லபடியா வளர முடியாது. ஒரு பிளான்ட் வந்து அதுக்கு வந்து காத்து வேண்டியிருக்கு, சன்லைட் வேண்டியிருக்கு, தண்ணி வேண்டியிருக்கு, நல்ல மண்ணு வேண்டியிருக்கு. அப்பதான் அதுவே செழிப்பா வளர முடியுன்ற போது, ஒரு குழந்தைக்கு அந்த வீட்ல என்னலாம் வேண்டியிருக்கும்? ஒரு பேசிக்கான ஒரு கம்ஃபர்ட் தவிர, அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா, அப்பாவோட பாசம் தான் அது முக்கியமான அதுக்கு வந்து ஒரு நியூட்ரியன்ட். அதுவே இல்ல, இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டூ சீ த ஹேப்பி பேரண்ட்ஸ் அரவுண்ட் தெம். எப்ப பார்த்தாலும் வந்து சண்டை போடணும், டிராமேட்டிக்கா நான் சொன்ன மாரி நடக்கணும்னா, கண்டிப்பா விலகிருவாங்க பேரண்ட்ஸ் நான் ஒத்துக்கிறேன். அப்ப கூட விலகுறது இல்ல. பட் ஓகே தே ஆர் திங்கிங் அபௌட் இட். ஆனா, நீங்க வந்து இந்த அளவுக்கு சண்டை கூட போட வேணாங்க. ஆனா, ஒரு மன வருத்தத்திலயுமே, ஒரு குழப்பத்திலயுமே, ரொம்ப ஒரு மாரி டிப்ரஸ்டாவே வந்து ஒருத்தர் இல்லன்னா, இருவருமே இருக்கிறீங்க. உங்க 2 பேர பார்க்கும்போதெல்லாம் மூஞ்சி இப்டி இப்டி திருப்பி வச்சுக்கிறீங்க. இல்லன்னா, எதுவுமே நீங்க பேச வேண்டாம். கோவத்துல கத்த வேண்டாம்னா கூட குழந்தையால அத சென்ஸ் பண்ண முடியும். குழந்தையால கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாருமே நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும். அத சென்ஸ் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து, ஓ! நம்ம அப்பா, அம்மா ஹேப்பியா இல்லன்றது. ஏன்னா, இப்ப நெறைய பார்த்துருப்போங்க நீங்க. 2 பேரும் சந்தோஷமா ஒரு லவ்வ காட்டும்போது, அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குழந்தை சேஃபா ஃபீல் பண்றத பார்க்க முடியுது. அதே நேரத்தில ஒரு அப்பாவும், அம்மாவும் வந்து ஒரு சண்டையா இருக்கும்போது, ஒரு திரும்பி பார்க்காம அப்படி நடக்கும்போதெல்லாம், அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விதமான ஒரு சேட்னஸ் ஃபீல் ஆகுது, லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. அதுக்கு ஒரு அன்ஹெல்தி என்விரான்மென்ட்டா இருக்கு. வாட் வில் ஹேப்பன் டுமாரோ? திடீர்னு அம்மா போயிட்டாங்கன்னா என்ன
என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கேஸில் நிறைய ஸ்கூல் ரெஃப்யூசல்ஸ் நான் பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் கிட்ட டிவோர்ஸ் டாக்ஸ் நடக்கும்போது, இல்லை சண்டைகள் நடக்கும்போது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதே தவிர்க்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தால் யாராவது இருக்க மாட்டாங்களா, அம்மாவுக்கு எதாவது ஆயிருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்திலே இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது. இதை தவிர இன்னும் நிறைய பாதிப்புகள் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுக்கு வகையாக இருக்குது. இது வந்து டைரெக்டாக நான் சொல்கிறது. இன்டைரக்டாக அவங்களோட ஆளுமையே வந்து வேறு விதமாக ஷேப் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒரு அம்மா வந்து கண்டிப்பாக ஒரு அப்பாவை பிடிக்கல, அப்பாவுக்கு அம்மாவை பிடிக்கல அப்படின்ற போது ஆப்வியஸ்லி அவங்க வந்து பாசிட்டிவாக பேச போகிறது கிடையாது அவங்கள பற்றி. ஒரு சிலர் வந்து பாசிட்டிவாக பேசலைனாலும் அமைதியாக இருந்துப்பாங்க, வெல் அண்ட் குட். ஆனால் ஒரு சில பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தன்னுடைய ஸ்பௌஸை பற்றி வந்து தவறாக பிள்ளைங்க கிட்ட சித்தரிப்பாங்க. இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாரு உங்க அப்பா, இல்லை உங்க அம்மா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் அந்த குழந்தைகிட்ட நடுத்தரமாக அந்த பிள்ளைகிட்ட போய் என் சைடு நீ வந்துருன்ற மாதிரி அப்பா ஒரு பக்கம் இழுக்கவும், அம்மா வந்து ஒரு பக்கம் நீ ஏன் பக்கம் வந்துருன்னு இழுக்கவும், இது ரொம்ப ரொம்ப டர்ட்டியான பாலிடிக்ஸுங்க நீங்கள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது குழந்தைங்க வந்து நீங்கள் கஸ்டடி ரைட்ஸு வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரே வீட்டில் நீங்கள் இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக்கான கிளைமேட் நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வாடி வதங்கி போயிடும், எரிஞ்சு கூட போயிடும் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷத்தை அந்த குழந்தை மனசில் ஏற்றும் போது, அது விஷம் இல்லைங்க உண்மைதான் சொன்னால் கூட சில உண்மைகளை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி ஒருத்தவங்க கூட சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களோட அப்பா ரொம்ப தவறானவர், இந்த மாதிரி விஷயத்த வந்து இன்னைக்கு தெரிய வந்திருக்கு, இது அந்த குழந்தைகிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு அப்பா மேலே கொள்ளை ஆசை. அவ்வளோ ஒரு அன்பு இருக்கும்போது இந்த நேரத்தில் நான் போய் இந்த விஷயத்த சொல்லணுமா? இந்த விஷயத்த நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த இடத்துல. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பா அப்படிங்கிற பிம்பம் பற்றி ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அவங்க வந்து ஓகே அவர் நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்குதுல. இல்லை நான் உண்மையை சொல்லியே ஆகணும்னு சொல்லி இந்த குழந்தையோட பாட்டியோ இல்லைனா இந்த குழந்தையோட அம்மாவோ யாராவது போய் உங்கள் அப்பா இப்படி அப்படிங்கிறத வந்து தேவையில்லாமல் அவங்கள சொல்லி அது தெரிய வேண்டிய நேரத்தில் தானாக அந்த குழந்தைக்கு தெரிய போகிறது. இந்த நேரத்தில் நம்ம சொல்லும் போது குழந்தைக்கு வந்து ஒரு அப்பா ஒரு ஆண் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்க்குறது அவங்க அப்பா கிட்ட தான். அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனே டோட்டலாக நெகட்டிவ் ஆகி குழந்தை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாவை மட்டும் இல்லை, ஒரு ஆணினத்தையே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி இந்த குழந்தை. அதே மாதிரி தான் அம்மாவை பற்றி சொல்கிறதும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு எஸ்ட்ரேஞ்ச்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடிய ஒரு பெற்றோர்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவியாக இல்லாக்கிட்டினா கூட ஒரு நல்ல அப்பா அம்மாவாவது இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி செய்யணுங்க. ஏன்னா உங்களுடைய டிஃப்ரென்சஸ் வந்து ஒருத்தங்க ஆழமாக இதில் காயம்பட்டிருக்கலாம், இல்லை 2 பேருக்கும் ரொம்பவே பிடிக்காமல் இருக்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் இந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, கஸ்டடி ரைட்ஸ் இருக்குது, 2 பேருக்குமே இதுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிற போது, ஒரே வீட்டில் தான் நாங்கள் வாழ போகிறோம், குழந்தைக்காக நான் வாழ போகிறேன், சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த குழந்தையோட வாழ்க்கையே பலி கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ அந்த குழந்தை அப்படி கூட இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் தான் இருக்கணும். எனிவே த சைல்டு இஸ் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஒரு அப்பா அபியூசிவாக ட்ரீட் பண்ணுறதையோ இல்லை அம்மா அந்த மாதிரி பேசுகிறதையோ குழந்தை வந்து பார்க்க தான் போகுதுனாலும் அதையுமே கொஞ்சம் பண்ணாதீங்க. உங்களுடைய உறவு உங்களுக்குள். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளைங்க கிட்ட வந்து அதை காட்டாமல் இருக்கிறது நல்லது. இதில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு வழியே இல்லை, எங்களால் சண்டை போடுறதை நிறுத்தவே முடியாது, நாங்கள் அடிச்சுப்போம், இப்படி தான் இருப்போம், we cannot work on this அப்படின்னா பெட்டர் டிவோர்ஸ் இஸ் அ குட் சொல்யூஷன். ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா கிட்ட இல்லைனா அப்பா கிட்டேயோ, மோஸ்ட்டாக அம்மா கிட்ட தான் இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் அந்த சிங்கிள் பேரண்டிங்லேயுமே கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அதை தவிர வந்து இல்லை இந்த சொசைட்டிக்கு பயந்துட்டு நான் டிவோர்ஸே பண்ண போகிறது இல்லை, நான் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் எவ்வளோ தான் நடித்தாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் குழந்தைக்கு அந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ ட்ரை டு ஒர்க் ஆன் யுவர் மேரேஜ் ஆஸ் லாங் அஸ் பாசிபிள். ஒரு கப்பிள் செஷன்ஸ் எடுத்துக்கலாம், தெரப்பிக்கு போகலாம். 2 பேரும் வந்து உங்களுக்காக இல்லைனாலும் உங்களுடைய பெற்றோர் அப்படிங்கிற ஒரு ரோல்காகவாது நம்ம வந்து கூட வந்து ஒரு அன்பை வந்து நம்ம குழந்தை வந்து ஏங்க வைக்கக்கூடாது, நம்ம கொடுக்கணும் 2 பேருமா சேர்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காகவாது ஒரு செஷன்ஸ்க்கு போகலாம். அப்படி இல்லை என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது குழந்தைக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகம்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த காலத்தில் வந்து நிறையா சாக்ரிஃபைஸு, காம்ப்ரமைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி யாரும் எடுத்துக்கிறது இல்லைங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். எஃபர்ட்ஸ் நிறையா போடணும், டைம் நிறையா போடணும். இன்றைக்கி வந்து நம்ம ஜென்ஸிக்கு இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா மில்லினியல்ஸ் அண்ட் ஜென்ஸியில் பார்த்துக்கலாம்.
ஸோ அவங்களுக்கு அந்த பொறுமையும் கிடையாது, அந்த நிதானமும் கிடையாது. அந்த பொறுமையும் நிதானமும் இல்லைன்னா இந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறதே இன்றைக்கி எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு எந்த குழந்தையுமே வந்து திருமணம் செய்கிறதுக்கு முன்வர மாட்டாங்க, ரொம்பவும் தயக்கம் காட்டுவாங்க. இன்றைக்கே இது இனிமேல் தான் நடக்கணும்னு கிடையாது, இந்த டிக்கெட்லேயே நடந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கி நிறைய வந்து ஸ்டடீஸும் சொல்லியிருக்கு. நானும் எந்த காலேஜில் எந்த ஒர்க் ஷாப்பில் போய் இளைஞர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், உங்களுக்குலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கானா, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குழந்தையுமே பெற்றுக்க வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறையா சேஞ்சஸ் வருது. இது வெல்கமிங் சேஞ்சா இல்லைனா வந்து இது ஒரு டாக்ஸிக் சேஞ்சா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் என்னை பொறுத்தவரையும் எஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக நான் சொல்லுவேன், இட்ஸ் நாட் அ வெல்கமிங் சேஞ்ச் பிகாஸ் we are social animals, we need to belong to people. அந்த warmth and love is very very important. ஒருத்தங்களை சார்ந்து தான் நம்ம வாழ வேண்டியிருக்கோம். அதுவும் வந்து ஒரு நிரந்தர துணையாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. தினம் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு போகிற மாதிரி தினம் ஒரு துணையை தேடி அலைய முடியாது. அதனால் இந்த மாதிரியான ஒரு திருமண உறவை வந்து நீங்கள் சரியாக பாதுகாத்து அதை பேணி காக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு வேளை குழந்தை பெற்றுக்கணுன்ற முடிவு எடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த முடிவை திரும்பியும் நல்லபடியாக யோசித்து எடுங்க. பிகாஸ் இஃப் யூ கான்ட் ப்ராமிஸ் அ குட் ரிலேஷன்ஷிப், குட் என்விரான்மெண்ட் டு யுவர் சைல்டு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இந்த குழந்தைக்கு இந்த உலகத்துக்கு இந்த குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு வரதே தேவையான்ற யோசிக்கணும். பட் அந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம யோசிக்கலை, எல்லாமே பண்ணாங்க, எல்லாருக்கும் பொறுமை இருந்தது. இன்றைக்கி அது யாரும் இல்லைன்றதுனால கொஞ்சம் அதை யோசிங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி குழந்தை பெற்றிருக்கீங்க பட் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே ஒரு சமரசத்துக்கு வர பாருங்கள். அப்படி இல்லையா நீங்கள் தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடுறது நல்லது. ஏன்னா கூடவே இருந்துக்கிட்டு நீங்கள் நான் எதுவுமே சொல்லலை, நான் வந்து பேரண்டிங் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு அந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணோம். உளவியல் ரீதியாக இது மிகப்பெரிய டிஃபெக்ட்ஸை வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து சைல்டுஹுட் ட்ரௌமா அப்படின்னு நம்ம கேட்கும் போதே அத்தனை பேரும் சொல்கிறது, சின்ன வயசில் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை தாங்க வரும், அப்பாவுக்கு அம்மாவை பிடிக்காது, அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்காது, இல்லை அவர் அப்படி பண்ணுவாருன்னு அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து அடுத்தது அவங்களோட ரிலேஷன்ஷிப்லேயுமே நிம்மதியாகவும் இருக்க முடியாது, அவங்களுடைய தன்னம்பிக்கையும் ரொம்பவே குறைவாகவே இருக்கும், அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை ஒரு நிமிஷம் யோசித்து இன்றைக்கி இந்த மாதிரி உங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனை உங்களோட திருமணத்தில் இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்காமல் அந்த குழந்தைய பாதுகாத்து நீங்கள் வச்சுருங்க. அப்படி இல்லை என்னால் சமரசம் செய்ய முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒர்க் ஆன் யர் மேரேஜ் அண்ட் ட்ரை டு கிவ் அ வெரி சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. அன்பு அப்படிங்கிறது வந்து குழந்தை ஏங்கக்கூடாது, அதுக்கு வந்து அபண்டண்ட்டாக கிடைக்கணும். அந்த அன்கண்டிஷனல் லவ் தான் அந்த குழந்தைய வந்து நாளைக்கு ஒரு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா நம்மளுக்கு வந்து அவங்கள கொண்டு வர முடியும் இந்த உலகத்துக்கு. அவங்களால வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கிறதுக்கும் அவங்க தன்னம்பிக்கையாக இருக்கிறதுக்கும் இந்த சைல்டுஹுட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம் இன் தேர் லைஃப். ஸோ குழந்தை தானே எதுவும் தெரியாது, 3 வயசு வரையும் தெரியாதுன்னு நினச்சிக்காம அந்த குழந்தையோட பாதிப்பு அதிகங்கிறத இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு நேரம் இது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.